எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் வழி மையால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா அது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நமக்கு வழங்கக்கூடிய ஒரு வார்த்தை. எதையாவது நாம் அடையணும்னா, இல்லை தொடர்ந்து சாதகமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையிலையோ ஏதோ ஒன்று தொடர வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கக்கூடிய கருத்தை நமக்கு தெரிவிப்பது தான் அந்த வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வாய்ப்பு வந்து சந்தர்ப்பம்னு சொல்லலாம், தக்க தருணம்னு சொல்லலாம். நமக்கு கைகூடும் நிலை, பொருத்தமான காலம், பேருக்கான தருணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. செழிப்பாக தான் இருக்கும். அந்த வாய்ப்புங்கிறது வந்துட்டால் நமக்கு செழிப்பு, அழகு அப்படின்னு கூட நமக்கு பொருள்கள் அப்படி தான் வழங்கப்படுகிறது தமிழிலே. அந்த வாய்ப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சந்தர்ப்பத்திற்கும் அவகாசம் தேவைப்படும் சமயத்தில். அதை நாம் அவதானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பயுமே நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இது எல்லாமே இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலே பல விஷயங்கள் நாம் வந்து சந்திக்கிறோம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு நினைக்கிறோம், பல நல்ல தருணங்கள் வரணும்னு நினைக்கிறோம், அதற்கான வாய்ப்பை தேடி அலைகிறோம், பொருத்தமான தருணம் இருக்கான்னு பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு அக்கேஷன்ஸில், ஒரு ஜங்ஷனில், ஒரு ஈவெண்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு அம்சம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் உள்ள அத்தனை இயக்கத்திற்கும் காரணமாக ஒரு அம்சம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அது நேரம், காலம் அப்படிங்கிற விஷயந்தாங்க. இந்த நேரம், காலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த சந்தர்ப்பம்னா என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த டைம் அண்டு ஸ்பேஸ் டைமோ இல்லை அக்கேஷனோ இதெல்லாம் நாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், காலம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நேரங்கிறது என்ன அப்படின்னு ரெண்டும் ஒன்று தானா. நம்ம பேசும்போது சர்வசாதாரணமாக அந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம உபயோகிக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு நம்ம அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அது காலத்தில் தான் வருது. இப்போ ஒரு பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கியிருந்தால் கூட முதல்ல நீங்கள் பணம் கட்டணும்னா மொரட்டாரியம் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியட் கொடுப்பாங்க. ஒரு 6 மாத அவகாசம் கழித்து நீங்கள் பணத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடனை அடைக்கிறதுக்கு கடைசி அவகாசம் அப்படின்னு கொடுப்பான். அவன் 48 மணி நேரம் உனக்கு அவகாசம் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது நமக்கு பயனளிக்கக்கூடியது ஒன்று. அந்த காலங்கிறது நமக்கு பயனளிப்பதாகவும் இருக்கிறது, சில நேரத்தில் கஷ்டத்தை வழங்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த இரண்டுமே நாம் எதனால் அந்த காலத்தின் அடிப்படை தெரிந்து கொள்ளாததுனால வரக்கூடிய ஒரு இடர் தான் நம்ம சொல்லணும். நம்ம வாழ்க்கையிலே சந்தர்ப்பம் எது, சங்கடம் எது அப்படிங்கிறத நாம் காலத்தை வைத்து பகுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற உண்மையைத்தான் பல அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை ஞானியர்களும் கூறுகிறார்கள், தத்துவ ஞானியர்களும் கூறுகிறார்கள், அறிவியலாளர்களும் அந்த அடிப்படையிலே காலத்தை நமக்கு பகுத்து வழங்கியிருக்கிறார்கள். இது எல்லாமே அந்த டைம்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் இருக்கக்கூடிய நேரம், காலம் இதில் தான் வருகிறது. சமஸ்கிருதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் அப்படிம்பாங்க. அது இன்னும் குறுகிய அளவில் நாம் தெரிஞ்சுக்கலாம், சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ரோல் ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சமயம், டைம், காலம் இந்த விஷயங்கள் தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. நமக்கு திருக்குறளை எடுத்துக்கிட்டாலே அதில் எல்லாமே வந்துடும். அதில் காலம் அறிதல் அப்படின்னு ஒரு 10 குறளையே கொடுத்துருக்கிறார் அவர். ஒரு அதிகாரத்தில் காலம் அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் அதான் சொல்லுகிறார். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்லுவார். பொழுது அப்படிங்கிற இடத்துலையும் அதுவும் ஒரு டைம் பவுண்டு தான். இந்த பொழுது அப்படிங்கிறது காலத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு வார்த்தை. அது அந்த பொழுது வேளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலை வேளை, மாலை பொழுது அப்படிம்போம். அந்த மாதிரி அந்த வார்த்தையை அவர் வந்து ஒரு 10 அதிகாரத்தில் நிறைய இடத்துல வருது. இருந்தாலும் காலம் அறிதல் அப்படிங்கிறத அந்த டைம் பவுண்டை வச்சு நல்லாவே எழுதியிருப்பார் 10 குறள்களை. இந்த தன்னிலும் பலவான தன்னை விட பலமான கோட்டானை காக்கை பகலில் வெல்லும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுபோல் பகையை வெல்ல வேந்தற்கு தகுந்த காலம் வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்துகிறார். இதனுடைய அர்த்தம் கூட நான் இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கு வாங்கியிருந்தேன். அருணன் அப்படிங்கிற ஒரு உரை எழுதியிருக்கிறார். அது ஜைன உரை தான். அது முழுக்க ஜைன சம்பந்தப்பட்ட அத்தனை தத்துவங்களையும் விளக்கமாக அதிலே அடிக்கோடியிட்டு காட்டிக்கொண்டே வருகிறார். ஒவ்வொரு
இப்போ 2 வரியில் தான் அதுக்கு உரை இருக்கும். அதுக்கு விளக்கம் வந்து சமணம் சம்பந்தப்பட்ட எந்த இலக்கியத்தில் இருக்குது இதெல்லாம் கூட கொடுத்து கொண்டு இருக்கார். சமீபத்தில் மதுரையில் ஜீவபந்து ஐயா அவருடைய பிறந்தநாள் என்று வெளியீடு செய்யப்பட்டது. ஒரு 2 பகுதியாக கொடுத்துருக்காரு. அறத்துப்பால் ஒரு நூலாகவும், பொருட்பாலும் இன்பத்துப்பாலும் ஒரு நூலாக 2 நூலாக கொடுத்துருக்காரு. ஒரு 500 ரூபாய் என்னமோ, அது 2 சேர்த்து தான் நீங்கள் வாங்கணும். அறத்துப்பால் மட்டும் வாங்கி படிக்கிறதுனால ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2மே நான் வாங்குவேன். அவசியமாக நாம் வாங்கி இன்னும் 2-3 நூல் கூட வாங்கி மற்றவங்களுக்கும் பரிசளிக்கலாம். ஏன்னா ஜெயின உரைன்னு வந்ததுன்னா மணக்குடவர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜெயின கருத்தை முதல் உரையே அதுதான். அதில் ஜெயின கருத்து நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வெங்கட்ராமையா அப்படிங்கிறவர் ஜெயின உரை வழங்கினார். அதன் பிறகு இந்த காஞ்சிபுரத்தில் இருந்த ஒருத்தர் அனந்தநாத நயினார் அப்படிங்கிற ஒரு உரை, சின்னசாமி நயினார் அப்படிங்கிறவர் ஒரு உரை போட்டிருக்கார், பேராசிரியர் சீச்சந்திரனார் உரை போட்டிருக்கிறார். இப்போ அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்ததுன்னு சொன்னால் ஜைனம் சம்மந்தப்பட்ட அந்த சமணம் மத கருத்துக்களை உள்ளடக்கியது பார்த்தாக்கா இந்த அருணன் சாருடைய உரை தான். அவர் வந்து பல நூல்கள் எழுதியிருக்கிறார். நிழல் தரா மரங்கள் அப்படின்னு கூட ஒரு நூல் எழுதியிருக்கார். நீங்களாம் முன்னாடியே படிச்சிருக்கலாம் சில பேர், இல்லைனா வாங்கி அவசியம் படிக்க வேண்டிய நூல். அதில் வந்து கழுமரம் இல்லை, நிழல் தரா மரம்ங்கிறது கழுமரம், அதனுடைய கதையை சொல்லக்கூடியது. அதை நம்ம அவசியம் அந்த மாதிரி நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஆசிரியர்களை நாம் எப்போயுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி நூல்கள் வந்துன்னா நம்ம வாங்கி படிக்கணும், மற்றவர்களுக்கு பரிசளிக்கணும். இப்போ ஒரு அலுவலகத்திலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்கன்னா ஏதோ ஒரு நூலை கொடுப்போம். நான் அந்த ஸ்ரீச்சந்திரனாருடைய உரை தான் நான் வாங்கி வச்சுருப்பேன் எப்பயுமே. அந்த நூலை அவங்களுக்கு ஒரு பரிசாக கொடுத்துறது. அந்த நேரத்தில் ஒரு திருமணத்துக்கு போனால் கூட இப்போ இவருடைய உரையை கொடுக்கலாம். 500 ருபீஸ் ஒர்த்து தான் அது. ஒரு திருமணத்துக்கு கூட நீங்கள் அதை பரிசாக அளிக்கலாம். அந்த மாதிரி நாம் அந்த குறளை எடுத்துக்கொண்டால் கூட அந்த குறள்லையும் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த குறளில் சொல்கிறார் அவர். இவை 2மே ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது தான். இப்போ சந்தர்ப்பம் அப்படிங்கிறது எப்போ வரும் நம்ம வெயிட் பண்ணணும், அந்த வந்துச்சுன்னா நம்ம பிடிச்சிக்கணும். அதுதான் அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சந்தர்ப்பம். வாய்ப்புங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தர்ப்பம் வருதா வரலையா அப்படின்னு பார்க்க வேண்டாம். சந்தர்ப்பம் தான் வாய்ப்பு தான். ஆனால் வாய்ப்பை நாமே உருவாக்கலாம். இதுதான் இந்த காலத்தில் நமக்கு மோட்டிவேஷனாக எல்லோரும் சொல்கிறது. இந்த சந்தர்ப்பம் வருது அப்படின்னு நம்ம காற்றுக்கொண்டே இருக்க வேண்டாம். அதுக்கு நம்ம ஜோதிடம் பார்ப்போம். எப்போ நல்ல நேரம் வருது, நல்ல காலம் வருது. இது சந்தர்ப்பத்தை தேடி அமர்ந்திருக்கக்கூடிய காலம்தான். அது ஒரு சோம்பேறித்தனமான இடையில இருக்கக்கூடியது, ஒரு நேரத்தை கடத்துவது தான். அந்த நேரத்தில் வாய்ப்பை நாம் உருவாக்கணும். அப்போ சந்தர்ப்பம் தானாக அங்கே வந்து ஒட்டிக்கும். ஏன்னா சந்தர்ப்பம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஒரு நிமிஷம் கூட இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம், ஒரு மாதம் இருக்கலாம். ஆனால் வாய்ப்புங்கிறது நீங்கள் உருவாக்குறது, அதற்கு திட்டமிடுவீர்கள். அப்போ கண்டிப்பாக வாய்ப்பை தான் நாமே உருவாக்கி கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய இளைஞர்களுக்கு பலரும் மேடையிலே சொல்லி கொண்டு வருகிறார்கள். இது வந்து இப்போ காற்றுள்ள போதே தூற்றி கொண்டுனா காற்று எப்போ வருதோ அந்த நேரத்தில் நம்ம தூற்றி கொண்டு இருப்போம். அதுதான் சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். நம்ம வாய்ப்புங்கிறது எப்படின்னா, இப்போலாம் ஒரு பெரிய ஃபேனை போட்டுடுறான், அப்போ தூத்துறான் அந்த நெல்லை. ஃபேன் பாட்டு ஓடிட்டு இருக்கு. இதுக்காக நீங்கள் எந்த நேரமாக 10 மணிக்கு ஆள் வரானா அந்த ஃபேனை போட்டுவிட்டு நெல்லை தூற்றிட்டு போகிறான். அதுதான் வாய்ப்பு. இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு நேரத்துலையும் உருவாக்க வேண்டும் அப்படின்னு தான் திருக்குறள் ஆசான் நமக்கு அழைக்கிறார். பருவத்தோடு ஒட்டு ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு அப்படின்னு சொல்லுவார். பொருத்தமான காலம் அறிந்து செயல்படுதல் செல்வத்தை கயிறு கொண்டு கட்டி போடுதல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மாதிரி ஏன்னா பொருத்தமான காலம் அறிந்து தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே செய்யணும். இப்போ காற்று அடிக்கும்போது மாவு வைக்கக்கூடாது, மழை பெய்யும்போது உப்பு வைக்கக்கூடாதும்பாங்க. இப்போ பானை செய்கிறது வந்து இந்த மழை காலத்தில் ஆரம்பித்தோம்னா பானையெல்லாம் சரியாக காயாது, சரியாக சேல்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் வீணாக தான் போகும். அந்த மாதிரி காலம் அறிந்து செயலாற்றுதல் அப்படிங்கிற விஷயத்தை நன்றாகவே பல இலக்கியங்களிலே நமக்கு அடிக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். ஞாலம் கருதி கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு சொல்லுவார். காலம் அறிந்து இடமறிந்து செயல்பட்டால் உலகத்தை அடைய ஆசைப்பட்டால் நடக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அந்த இடத்துல நாம் தகுதியான காலத்தை ஆராய்ந்து ஏற்ற இடத்திலும் செய்தால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் அது கைகூடும். அந்த இடத்துல என்ன வருது, நம்ம நல்லா யோசித்து பார்த்தா சமணத்தினுடைய அந்த கூறுகள் அங்கே வரும். சேத்திர கால இது 2 அதில் கொண்டாந்து வச்சுருக்கார். அப்போ ஜைன தத்துவத்தை அடிப்படையாக எழுதப்பட்ட குறள் தான் அது. சேத்திர கால அப்படிங்கிறது அங்கே வந்துடும். கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அதில் 490வது பாடல். காத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல காத்திருக்க வேண்டும், செயல்படும் காலத்தில் அதை மீனை குத்தி எடுப்பது போல இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பார்.
அதனுடைய ஆகாரம். அதை வந்து அது வெயிட் பண்ணுது. அந்த நேரத்தில் அது எப்போ வருமோ அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிகவும் நெருக்கமாக நமக்கு அறிவுரை வழங்கணும்னு அவை பிராட்டியார் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான நமக்கு ஒரு அறிவுரையாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ இது எல்லாமே என்னென்னா, காலத்தில் கரெக்டாக சரியான காலத்தை டிக் பண்ணணும், அந்த நேரத்தில் பிக் பண்ணணும். இவ்வளோ தான் ஷார்ட்டாக சொன்னால். டிக் அண்ட் பிக்கு தான் இத்தனையிலுமே இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சுருக்கமாக சொன்னால் தான் அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு புரியுது. ஆக இப்போ நடைமுறையிலே காலம் வந்தால் சரியாயிடும், நேரங்காலம் வந்தால் சரியாயிடும், சர்வசாதாரணமாக நம்ம சொல்கிறோம். இதை தான் இலக்கியங்கள்லாம் கூறுகின்றன. இப்போ இலக்கியங்கள்லாம் நாம் வந்து அவசியம் படிக்கணும். ஏன்னா காலத்தை பற்றி அதிகமாக என்னென்ன ஈவெண்ட்டு எந்தெந்த நேரத்தில் நடக்கணும், எந்த அக்கேஷன்ஸு சரியாக இருக்கும், எந்த ஜங்ஷர் நமக்கு சரியாக இருக்கும், இதெல்லாம் நம்ம ஈவெண்ட்டெல்லாம் எப்போ நடத்தணும், இதெல்லாம் இலக்கியம் படித்தா தான் தெரிஞ்சுக்கலாம். இலக்கியம் என்று சொன்னால் தமிழ் இலக்கியம் நமக்கு நன்றாகவே புரியும். குழந்தைகளோ மற்றவங்களெல்லாம் தமிழ் இலக்கியம் படிக்க வைக்கணும், ஆங்கில இலக்கியம் படிக்க வைக்கணும். சமஸ்கிருத இலக்கியம் தெரியுமா, சமஸ்கிருதம் படிச்சுட்டு நீங்கள் படிக்கலாம். இருந்தாலும் தமிழ் இலக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒத்து வரக்கூடியது. இங்கே இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஒத்து வரும். நீங்கள் அங்கேருந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே எது ஒத்து வருமோ அதெல்லாம் நீங்கள் டிக் அண்ட் பிக்கு பண்ண வேண்டியது இருக்கும். மற்ற இலக்கியங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அது அவசியம்தான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இலக்கியம் படிப்பதுங்கிறது சிறு வயசுலேருந்தே நமக்கு வர வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் வெறும் இலக்கியத்தை மட்டும் வச்சு கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அறிவியல் கண்டிப்பாக படிக்கணும். அறிவியல் தெரியலைன்னா ஒன்றுமே நாம் உலகத்தில் தெரிந்து கொள்ளவே முடியாது. அறிவியல் தெரியாததுனால தான் என்ன சொல்லப்போனால் கடவுளை வணங்கி கொண்டு என்ன செய்யணும்னே நம்ம தெரியாமல் இருக்கிறோம், கரெக்டாக சொல்லப்போனால். ஏன்னா கடவுள் வழிபாடு அறிவியல் சம்மந்தப்பட்டது. இது இன்றைய அறிவியல், ஆன்மீக அறிவியல் சம்மந்தப்பட்டது. அதுதான் தத்துவங்களாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆக அறிவியல் மிக மிக முக்கியம். அது குழந்தைங்களை அறிவியல் சம்பந்தமாக படிக்க வைக்கிறது மிக அவசியம். இலக்கியம் அறிவியல் கண்டிப்பாக நமக்கு வேண்டும். அதற்கு அடுத்ததில் பிரின்சிபிள்ஸ் என்னென்ன இருக்கோ, தியரிஸ், இது எந்த ரூபத்தில் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, அறிவியலில் இருந்தாலும் சரி, தத்துவங்கள் தான் அதுக்கு அடுத்தபடியாக. இதெல்லாம் படித்தா தான் தத்துவம் புரியும். இலக்கியமும் அறிவியலும் படித்து விட்டீர்கள் நான் அப்படின்னா எல்லா தத்துவமுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இப்போ நாம் காலம் நேரம் அப்படிங்கிறது கூட ரெண்டு விஷயம் இருக்குது. அதில் ஃபிசிக்ஸ் இருக்குது, மெட்டாஃபிசிக்ஸும் இருக்குது. ஃபிசிக்ஸ் வந்து ஆர்டினரியாக வரக்கூடியதில் வரக்கூடிய நேரம் காலம் ஒன்று இருக்கிறது. மெட்டாஃபிசிக்ஸ்லேயும் நேரம் காலம் இருக்கிறது. அதை விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இதை மெய்ஞானியர் கூறுகிறார்கள். ஆக நாம் வந்து அந்த தத்துவத்தை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அதே சமயத்தில் இந்த சமகாலத்தில் என்ன நடக்குதோ இங்கேயும் காலம் வந்துருச்சு பாருங்கள். அப்போ இந்த சமகாலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். இன்றைக்கி புதுசாக எவ்வளோ கண்டுபிடிப்புகள் வருகிறது, இலக்கியங்கள் வருது, நூல்கள் வருகிறது, வாழ்க்கை வழிகாட்டிகள் வருது. இத்தனையும் நாம் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நியூஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக நியூஸ்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா டிவி நியூஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, வாட்ஸ்அப் நியூஸ் அதை விட மோசமாக போயிடுச்சு. பாக்கி இது ரெண்டு இல்லாமல் நூல்கள் வாங்கி வாசிச்சிங்கன்னா அப்பப்போ என்ன வரக்கூடியது, நியூஸில் என்னென்ன வருது, நியூஸ் பேப்பரில் என்ன வருது, இதெல்லாம் நீங்கள் படிக்கிறது ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கசாமசா நியூஸ்லாம் ரொம்ப இருக்காது. அது அவசியம் நீங்கள் எல்லாருமே படித்து தெரிந்து கொண்டு. அறிவியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் நிறையா வருது, அதற்கான மேகசின்ஸ் நிறையா வருது. நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொருளீட்டலுக்கெல்லாம் வருது. இதெல்லாமும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும். இளைஞர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இது இத்தனையும் தெரிந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் ஓரளவாவது முன்னுக்கு வர முடியும். இதெல்லாம் தெரியாமல் நம்ம திடீர்னு நம்ம மேலே வரணும், வசதியாக போகணும், 4 விஷயங்கள் தெரிஞ்சிடணும், ஜென்ரல் நாலேஜ் வளரணும், எல்லா விஷயத்தையும் பேசணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் படித்தா தான் முடியும். இது அப்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துகிட்ருக்கோ இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம பழைய விஷயங்களை புதுமையிலே புகுத்தி தர முடியாது. இந்த நவீன உலகம் அப்படிங்கிறது என்ன, பழசு என்றைக்கோ இருந்தது, அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்திற்கு பொருத்தமாக நாம் வழங்குகிறோம். இங்கேயும் நேரங்காலம் தான் இருக்குது. ஆக நாம் நேரம் காலம் மிக மிக அவசியம். அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இத்தனை இலக்கியமும் என்னென்ன அறிவியல் இருக்கோ அதையும் தெரிஞ்சுக்கணும், தத்துவங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும், சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மிக மிக அவசியம். உடல் ஆரோக்கியம் அதை விட அவசியமானது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி நாம் கொஞ்சம் மெடிக்கலாகவும் தெரிஞ்சு வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு டேப்லெட் வாங்கினா கூட அது என்ன வேலை செய்யும், அதனோட சைடு எஃபெக்ட் என்ன, இதோட அதே லோ காஸ்ட்டில் வாங்க முடியுமா, அதிகமாக நம்ம சாப்பிட வேண்டியமா, டாக்டர்கிட்ட நம்ம கேட்குறதே இல்லை. இது எத்தனை நாளைக்கு சாப்பிட்னா
அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது என்ன வேலை செய்யுது, எந்த உறுப்பை அது போய் தாக்கும், எது வேலை செய்யும், இந்த கெமிக்கல் என்ன செய்யும், இதெல்லாம் கேட்டால் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் நீங்கள் டாக்டர்கிட்டே கேட்கலாம். இதெல்லாம் நாம் கொஞ்சம் பேசிக்காக படித்தா தான். ஒரு மாத்திரையை வாங்கினோம்னா பல பெயர்களில் அதே கெமிக்கல் உள்ள மாத்திரைகள் வரும். இது கிடைக்கலன்னா கூட நம்ம அதை வாங்கலாம். அப்போ நாம் மாத்திரையை வாங்கினா அதில் இருக்கிற கெமிக்கலை படிக்கணும், அது எத்தனை மில்லிகிராம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இத்தனை விஷயங்களும் நம்ம குழந்தையிலேருந்து இளமை பருவத்துக்கு வரும்போதே தெரிந்து கொண்டால் நாம் பிற்காலத்தில் நம்மளுடைய காலமாக இருக்கும், அத்தனையுமே வாய்ப்பாக இருக்கும். ஆக நாம் இதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது இது. இப்போ ஒரு இடையில உங்களுக்கு ஒரு அறிவுரை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நாம் காலம் அப்படிங்கிறத பற்றி நாம் பேச துவங்குகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். காலம் அப்படின்னு சொன்னால் காலத்தையே பயிர் செய் அப்படின்னு சொல்கிறான். காலம் பதில் சொல்லும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. காலத்துக்கு ஏற்ற கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் அறிந்து பிழையாதான் வாலறிந்த குரங்கு ஆவான் அப்படின்னு கூட ஒரு பாட்டு இருக்குது. அப்போ காலம் அறிந்து பெய்யாத மழையும் நேரம் அறிந்து உண்ணாத உணவும் வீண் அப்படின்னா ரெண்டையுமே தனித்தனியாக ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ரெண்டுமே அதில் வந்துடுது. அப்போ காலம்ங்கிறது வேறு, நேரம்ங்கிறது ஏதோ ஒரு விஷயம். அப்புறம் அதுக்குள்ளே அடக்கமா, இது வெளியிலையா அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா காலம் அப்படிங்கிறது மழை காலத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்யலைன்னா கஷ்டம்தான் நமக்கு. அதை தான் சொல்கிறார் அவர். நேரம் அறிந்து உண்ணாத உணவும் வீண் அப்படின்னு சொன்னால் பசிக்கிற நேரம், வயிறு எப்போ பசிக்குமோ அந்த நேரம், அது எப்போ வேணால் பசிக்கலாம். அது காலையில் தான் பசிக்கணும், மதியானம் தான், எந்த பொழுதிலே பசிக்க வேண்டும், எந்த வேளையிலே பசிக்க வேண்டும், இதெல்லாம் காலத்துக்குள்ளே வந்த வார்த்தைகள். ஒரு காலம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே வர்ற வார்த்தை தான் வேளை, பொழுது, அதெல்லாம். அது எப்போது வரும், அந்த போது அப்படிங்கிறது தான் அந்த நேரம். இப்போ காலை பொழுதில் உங்களுக்கு வரலாம், நண்பகல் பொழுதில் கூட வரலாம். அது எப்போ வருதோ அப்போது, அந்த போதுங்கிறதும் காலம் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் அதுக்குள்ளே வரக்கூடிய வார்த்தைகள். அந்த மாதிரி நமக்கு பசிக்கின்ற நேரம் அறிந்து உண்ணாத உணவும் வீண் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா வார்த்தைகளும் அனைத்து இயக்கங்களுமே காலத்தின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது. ஆக காலம்னா என்ன அப்படின்னு நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஆக நிச்சயத்தன்மை அதில் இருக்குது, நிச்சயமற்ற தன்மையும் காலத்திலே இருக்கிறது அப்படிங்கிறத மெய்ஞானியர்கள் நமக்கு கூறுகிறார்கள். அறிவியல்லையுமே நிச்சயமான காலம் இருக்குது, விவகார காலமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் ஜென்ரலாக யார்ட்டாச்சும் போய் காலம் அப்படின்னு சொன்னால் கடிகாரம் என்ன காட்டுகிறதோ அதுதான் அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம். அப்படின்னா நேரம்னா என்ன, நாம் அதை ஏன் பின்பற்றுகிறோம், நேரம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். நேரம் இயக்கத்தை குறிப்பது. உலகில் எந்த பொருளும் அசைவில்லாமலும் நிகழ்வில்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதுதான் அறிவியல் கூறுகிறது, ஆன்மீகமுமே கூறுகிறது. எந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் அசைவு இருக்கும், ஏதோ ஒரு நிகழ்வு இருந்து கொண்டே இருக்கும். அசைவு ஸ்டாட்டிக்காகவும் இருக்கும், டைனமிக்காகவும் இருக்கும். அதே இடத்துலையும் அசைவு இருக்கலாம், அதிர்வுகள் இருக்கலாம், துடிப்புகள் இருக்கலாம், அதே நகர்ந்து கொண்டும் இருக்கலாம். இதுதான் உலகத்தில் இயக்கம்னு பேர். அங்கேயே நடந்தாலும் இயக்கம்தான், அது ஸ்டாட்டிக்கு. அதே நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தாலும் இயக்கம்தான். அது நேர்கோட்டிலையும் போகலாம், வட்டமாகவும் போகலாம், சுழன்று கொண்டும் இருக்கலாம், டிரான்ஸ்வர்ஸாகவும் இருக்கலாம். ஆக நம்ம எந்த மாதிரி அசைவு இருந்தாலும் அந்த அசைவு அப்படிங்கிறத நாம் அளவீட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு காலம் மிக மிக அவசியம். அந்த காலம்தான் அதனுடைய அளவீடு. ஒவ்வொரு இயக்கத்தையும் அளந்து நமக்கு சொல்வது காலம். உலகில் எதுவுமே இல்லைனாலும் அப்போ காலம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ உலகத்தில் இயக்கம் இருக்கும் வரை காலம் என்பது இருக்கும். அந்த காலம்ங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கூட இருக்கிறது. ஏன்னு சொன்னால் காலத்தினோட அடிப்படையை நாம் தெரிந்து கொண்டால் அது இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அது மெய்ஞானியர்கள் 6 திரவியம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மெய்ஞானியர்கள் தான் கூறுகிறார்கள். ஜீவ தன்மம் அதன்மம் ஆகாயம் காலம். அந்த இடத்துலையும் காலம் வந்து விடுகிறது. இந்த காலம் என்ன செய்யுது, இந்த 5 விஷயங்களில் நடக்கக்கூடிய இயக்கத்தை தான் நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த இயக்கத்தை அளவிடுகிறது. ஜீவ அஜீவன்லையும் தன்ம அதன்மத்திலையும் என்ன மாதிரி இயக்கம் இருக்குது, அதற்கு ஆகாயம் இடமளிக்கிறது. இது எல்லாமே இந்த காலம்தான் தெரிவிக்கிறது நமக்கு. இந்த காலம்ங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா இதில் நடக்கக்கூடிய இயக்கத்தை நாம் புரிந்து கொண்டு வாழவே முடியாது உலகத்தில்.
அதே போல் நார்மல் பௌதிகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் காலம்னா என்ன அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறிக்கிட்டு, பௌதிகம் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் தெரியும். பௌதிகம்ங்கிறது ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் இயற்பியல். இயற்பியல்னால் வேறு ஒன்றும் இல்லை, இயற்கையை பற்றி இயல். இயல்னா இயல், அதனுடைய இயல்பை, இயற்கையினுடைய இயல்பை தெரிந்து கொள்வது தான் இயற்பியல், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் பௌதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சாதாரணமாக எல்லாருமே உபயோகிக்கிறோம் அந்த வார்த்தையை. அதனால் அது வடமொழி சொல் தான். அது தமிழில் இயற்பியல். ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னால் இயற்கைன்னு கிரேக்க சொல், அதுலேருந்து வந்தது தான் ஃபிசிக்ஸ். இது ரெண்டுமே எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் பொருள், அது வெளி, இது ரெண்டையும் கலந்தது தான். இந்த பொருள் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மேட்டர், ஒரு பொருள் இருக்குல்ல நம்மள்கிட்ட, அதுக்கு வெளின்னு சொன்னால் ஆகாயம்தான். இப்போ நம்ம 6 திரவியங்கள் பார்த்தோம்ல, அந்த ஆகாயம்தான் வெளி அப்படின்னு சொல்கிறது. இது இரண்டும் இல்லைன்னா இந்த இயற்பியலே நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு இயக்கம்தான் காலத்தை நமக்கு கத்தருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலம் அப்படிங்கிறது இதனுடைய தொடர்புடைய கொள்கையான ஆற்றல் மற்றும் விசை முதலியவற்றை நமக்கு கூறுவது தான் இயற்பியல். இந்த மூணுமே அதில் இருக்கும். இயற்பியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொருள் இருக்கும், ஆகாயம் இருக்கும், அதில் காலமும் இருக்கும். இது இல்லாமல் பௌதிகமே இல்லை. அந்த இது சாதாரணமாக இயற்பியல், பௌதிகம் அப்படின்னு சொல்கிறோம், அது ஃபிசிக்ஸ். இதையே நீங்கள் அந்த பக்கம் தத்துவ ரீதியாக போனால், சமண தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் கூட அது மெட்டாஃபிசிக்ஸ், நுண்பொருள். இங்கே சாதாரண ஒரு பொருளை பற்றிய விசையும் இயக்கமும் காலத்தையும் வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே நுண்பொருளை வைத்து அதே இயக்கத்தை, அதே பொருளை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. சாதாரண ஃபிசிக்ஸுக்கும் மெட்டாஃபிசிக்ஸுக்கும் பேஸ் காலத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பொருளில் இருக்கிறது, அந்த பொருளின் இயக்கத்திலே இருக்கிறது. இது மூன்றை வைத்து தான் நமக்கு இந்த உலகத்தையே தெரிவித்திருக்கிறார்கள் விஞ்ஞானியரும் ஞானியரும். இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமைக்கு காலம் மிக மிக பயன்படுகிறது. இப்போ நம்ம சாதாரணமாக இயற்பியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பௌதிகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலம் எப்படி பகுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம நொடி அப்படின்னு சொல்லுவோம். நொடி அப்படின்னா என்ன, ஒரு வினாடி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சிம்பிளாக சொல்கிறேன். அது பெரிய டாபிக் இருந்தாலும் குறைந்த நேரத்தில் நம்ம சொல்லணுங்கிற ஐடியாவில் நான் சொல்கிறேன். சீசியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டம் இருக்கிறது. ஆட்டம்னா ஒரு அணு, அது சீசியம் 133ன்னு பேர். அதில் ஆற்றலை உள்ளே வாங்கும், வெளியே விடும். அது அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், சுருங்கும் விரியும். உள்ளே வாங்கும்போது விரியும், வெளியில் விடும்போது அது சுருங்கும். எப்பயுமே உள்ளுக்குள்ளே நம்ம எதுவும் போனால் கொஞ்சம் விரிவோம், அதுக்கப்புறம் உள்ளே மறுபடியும் நம்ம சுருங்கிடுவோம். நம்மளும் ஒரு பொருள் தான். எந்த பொருளை எடுத்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன இருந்தாலும் ஒரு வீக்கம் வரும், அது திருப்பி வடிஞ்சிடும். அதுதான் சுருங்கி விரிதல். அந்த மாதிரி ஒரு சீசியம் அப்படிங்கிற ஆட்டம் சுருங்கும் விரியும். அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்க பேர் துடிப்பு, வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வைப்ரேஷன், ஒரு சுருக்கம் விரிஞ்சு மறுபடியும் அடுத்த சுருக்கம் வருதில்ல, அந்த இடைப்பட்ட இடைவெளிக்கு பேர் தான் காலம். அந்த சீசியம் அணுவோட இடைப்பட்ட இடைவெளி அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் காலம், அதுதான் ஒரு நொடி. நாம் பேஸாக வச்சுருக்கிறது அதுதான் இன்றைக்கு. இந்த நொடியை வைத்து கொண்டு தான் நாம் பிற பொருள்களை அளக்கிறோம். அப்படின்னா என்ன, பேஸ் ஒரு பொருள், மற்ற பொருள்களை இதை வச்சு நாம் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வேறு எந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த சீசியம் ஆட்டமில் அந்த இடைவெளியை வைத்து தான் அந்த மற்ற பொருளினுடைய இயக்கத்தில் என்ன இடைவெளி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த துடிப்பு எத்தனை இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை வச்சு தான் நேரம், காலம், இது இந்த சீசியம் தான் நமக்கு கொடுக்குது. அந்த இடைவெளி, குறுகலான இடைவெளி நேரம் இருக்குல்ல, அதுதான் நேரம். அதுவே பல இடைவெளிகளை நீங்கள் சேர்த்திங்கன்னா, அந்த நொடியை நிறையா சேர்த்திங்கன்னா நிமிடம். அதுக்கு என்ன, 60 நிமிடம், அது ஒரு காலம் ஆகிடும். அப்போ ஒரு காலம்னு சொன்னால் பல நேரங்களின் கூட்டுத்தொகை தான் அங்கே இருக்கும். அந்த ஒரு நொடி அப்படின்னு சொன்னால் அது நேரம். அதே காலம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிடம் ஆகிடும். அந்த நிமிடத்தில் 60 இருக்கும். அதே ஒரு மணின்னு சொன்னால் இன்னொரு 60 நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ ஒரு மணிக்கு 60 × 60, ஒரு நாளுங்கிறது 24 மணி. அப்போ அதையும் பெருக்கணும்னா 86,400. அப்போ ஒரு நாளைக்கு நம்மளுடைய அதிர்வு எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க, அந்த சீசியம் ஆட்டாமை வச்சு நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ காலம் அதனுடைய இடைவெளியை வைத்து நம்மளுடைய இயக்கம் என்ன இருக்கிறது ஒரு நாளைக்கு.
நாம் அதை தெரிஞ்சு கொள்வதே இல்லை. நம்மளுடைய இயக்கம் என்ன? ஒரு நாளைக்கு 86,400 நொடிகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நொடி நேரத்தை நம்ம என்ன செஞ்சோம் ஒவ்வொரு நாளைக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கால பகுப்பு முறை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் பௌதீக விஞ்ஞானியர். ஆனால் நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நமக்கு சந்தர்ப்பம் வரல, நமக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏதோ பொழுதை கழிச்சிட்டு இருக்கோம். பொழுதை எப்படி கழிக்கிறதுன்னு தெரில, அந்த அடிப்படையிலே கழித்து கொண்டு இருக்கிறோம். நாம் எப்பயுமே நொடியை கம்பேர் பண்ணணும், மணியை கம்பேர் பண்ணணும், அட்லீஸ்ட் நாளையாவது கம்பேர் பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாளில் என்ன செய்தோம்? நம்ம 86,400 தடவை ஏன் நம்ம பார்க்கணும் நம்மளை அப்படின்னு சொன்னால், அந்த 86,400 வினாடியில் நம்ம உடலிலே ஒரு அசைவு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் நமக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு வர வேண்டும். அதற்குத்தான் அந்த இடைவெளியான நொடியை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்துருக்கான் விஞ்ஞானியெல்லாம். அந்த இடைவெளி நமக்கான இடைவெளியோடு இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி பகல் பொழுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த காலத்தில் ஒரு பகுதி தான் அது. இப்போ நொடியெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு காலம். அந்த காலத்தில் பகல் பொழுது, இரவு பொழுது. இந்த இரவு பொழுதில் நாம் என்ன செய்தோம், பகல் பொழுதில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கலாச்சாரமாக நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறார்கள். அதில் என்னென்ன மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் என்ன மாதிரி இயக்கத்தில் நம்ம இருந்தால், என்ன மாதிரி உழைப்பிலே இருந்தால், இயக்கம்னா என்ன, நமக்கு சாதகமாக இருந்தால் உழைக்கணும், பாதகமாக இருக்கும்னா சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த காலம் நமக்கு சோம்பேறித்தனம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுகிறது. எவ்வளோ நேரம் நம்ம இயக்கத்தில் இல்லை, என்ன சரியான உழைப்பில் இல்லை, சும்மாவே உட்கார்ந்த இடத்துலையே நாம் உட்கார்ந்துருந்தோம்னா எந்த இயக்கம் நடக்கும்? சும்மா துடிப்பு மட்டும்தான் இருக்கும் உடம்புல. கொஞ்சம் அசைக்கணும் உடம்பை, அங்கே போகணும் இங்கே போகணும், கையை தூக்கணும் இறக்கணும். இந்த கையை தூக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துலையே அசைகிறதுக்கும் ஏதோ ஒன்று துணை செய்கிறது. என்ன அது? அதுதான் இந்த ஆகாயம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வழி. இந்த வழி இல்லைன்னா அது நமக்கு இடம் அடிக்கவில்லை என்றால் இந்த இடைவெளியில் நாம் ஒரு இடத்துலையும் இருக்க முடியாது, இன்னொரு இடத்துக்கு நகரவும் முடியாது. இதற்கு இடமளிக்கிறது. அப்போ நாம் ஒரே இடத்துல துடிக்கிறதுக்கு நமக்கு பயன்படக்கூடியது, அதே இடத்துலேருந்து நம்ம நகரத்துக்கு பயன்படக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் ஆகாயம் நமக்கு இடமளிக்கிறது. அதனால் நம்மளதுலேயும் அதே தான், ஆகாயம் தான் மெய்ஞானியரும் கூறுகிறார்கள். நம்ம மெய்ஞானிகள் கூடாமல் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாருன்னா வெளி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நாம் இந்த இடைவெளியில், இந்த வெளியில் நாம் என்ன செய்கிறோம்? இடைவெளிங்கிறது ஒரு காலம்தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் உழைப்பும் இருக்கிறது, சோம்பேறித்தனமும் இருக்கிறது. அந்த விஷயத்தை நம்ம அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நாம் இன்றைக்கி காலையில் 43,200 பகல் நேரம் இருக்குது, 43,200 இரவு பொழுது இருக்கிறது. இதுதான் ஒரு நாள். அப்போ நமக்கு ஒரு காலம் இந்த இயற்கை வழங்கி இருக்கிறது. யாருக்கு? நமக்கே ஒரு காலத்தை வழங்கியிருக்கிறது. இது எத்தனை வினாடிகள் அப்படின்னு சொன்னால், என்னைக்கு ஜனனம் ஆகிறீர்களோ அதிலிருந்து உங்களுடைய காலம் கணக்கிடப்படும். அதிலேருந்து நேரம் துடிக்க ஆரம்பித்து விடும். உங்களுக்கு 86,400 86,400 போனீங்கன்னா இறக்கின்ற நேரம் என்றைக்கு வருதோ அதுவும் ஒரு காலம்தான். அதுதான் ஆயுள் காலம். இந்த காலத்தை அந்த சீசியம் அப்படிங்கிற அந்த ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல், அந்த கிறிஸ்டல் நமக்கு சொல்லுகிறது, நான் துடித்து கொண்டே இருக்கிறேன், நீ என்ன செய்கிறன்னு நம்மளை கேட்குது. அந்த ஆயுள் காலத்தை வரையறுத்து கொடுப்பது அந்த நொடியிலே ஒரு இடைவெளியாக வகுத்திருக்க விஞ்ஞானி கொடுத்த ரெண்டையும் தொடர்பு படுத்தி நாம் பார்க்குறோம். அப்போ தான் நம்மளுடைய காலம் என்ன அப்படின்னு தெரிகிறது. அதுதான் ஆயுள் காலம். நமக்கான காலம் அப்படிங்கிறதுல பல பகுதிகளாக நம்ம பிரித்து கொள்கிறோம். அதில் திடீர்னு ஒரு காலத்தில் நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம்னா அதுக்கு பேர் நேரம். ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி தோக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நேரம். அதுதான் நல்ல நேரத்தில் நம்ம தோக்கணும்னு சொல்கிறோம். நல்ல நேரங்கிறது என்ன? நல்ல நேரங்கிறது ஜோசியத்தை போய் கேட்டு வர்றதா? இல்லை நாம் அறிவை வளர்த்து கொண்டு திட்டமிட்டு அதற்கான பொருள்களை சேகரித்து உழைத்து சம்பாதித்து அதை உடனே துவங்குகிறோமே, அதுதான் நல்ல நேரம். அது எப்போ துவங்குற அப்படிங்கிறதுக்கு இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாமும் இந்த 86,400 நீ எப்போ
உபயோகித்தாய் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் நம்மள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நொடியிலையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீ எவ்வளோ நேரம் தூங்குற அப்படின்னு சொல்லுது. இது அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஒரே இடத்துல தான் இருக்குது. நாம் ஒரே இடத்துல இல்லை, இந்த ஆகாச பிரதேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம், சுழன்று கொண்டு இருக்கிறோம். கையை அசைக்கணும்னா கூட ஒரு 5 நிமிஷம் இப்படின்னு செஞ்சோம்னா ஒரு அசைவு தான். அப்போ நாம் ஒரு பொருளாக இருக்கிறோம், ஒரு நிகழ்வை உருவாக்குகிறோம். ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு இயக்கம்தான். அப்போ இயக்கம்ங்கிறது நிகழ்வு தான். அப்போ பொருள் என்று சொன்னால் சாதாரணமாக பௌதிகத்தின்படி ஏதோ ஒரு அசைவோ ஒரு நிகழ்வோ நடந்து கொண்டு இருந்தால் அதை பொருள்னு நாம் அறிவியலில் சொல்கிறோம். அந்த மாதிரி எந்த ஒரு பொருளில் நிகழ்வும் அசைவும் இல்லாமல் இருக்கிறதோ அதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி ஃபிலாசபி சொல்லுது அந்த பக்கம். அப்படி பொருளில் அசைவும் நிகழ்வும் இல்லாத ஒரு பொருள் எதுன்னு பார்த்தா இந்த அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, இதை நீங்கள் பகுத்து கொண்டே போனால் 6 பொருளாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான் மெய்ஞானியர்கள் கூறுகிறார்கள். அப்போ அசையாத நிச்சயமான பொருள்கள் 6 இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அசைந்து கொண்டிருக்க ஆகாயம் இடமளிக்கிறது. இது எந்த மாதிரி அசைந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவிலே அது அசைந்து கொண்டிருக்கிறது, எந்த இடைவெளியிலே நின்ற இடத்திலே அசைகிறது, அது தன்மம் உதவி செய்கிறது. எந்த இடத்துலேருந்து நகர்ந்து நகர்ந்து நீ சென்று நீ அசைவை தெரியப்படுத்துகிறாய், உன்னுடைய துடிப்பை தெரியப்படுத்துகிறாய்னு அது அதன்மம் செய்கிறது. இந்த 5 பொருள்களும் எப்படி வேலை செய்யுது, எவ்வளோ நேரத்தில் வேலை செய்யுது காலம் சொல்லி கொண்டே இருக்கிறது. இந்த காலம் தனியானது, இந்த அசைவு இந்த 4 பொருள்களை சார்ந்தது. காலம் ஆகாயம் இரண்டும் இதற்கு துணை செய்கிறது, அவ்வளோதான். இது 6 பொருள்களை மெய்ஞானிகள் கூறுவது. இந்த நிலையான பொருள்கள் இந்த நிலையற்ற பொருள்களுக்கு எப்படி துணை செய்கிறதுங்கிறது தான் ஃபிலாசபி. இப்போ இந்த காலம் அப்படிங்கிற பகுப்பு 2க்குமே பொதுவானது. நம்ம விஞ்ஞானியால் என்ன பகுக்க முடியும்னா, விஞ்ஞானி பகுத்த காலம் நொடியிலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த சீசியம் ஆட்டம்லேருந்து அவர் துவக்குகிறார். அதில் சீசியம் 133லேருந்து என்ன இடைவெளி சுருக்கம், மறுபடியும் விரியும், திருப்பி சுருக்கம் ஆரம்பிக்கும் போது இடைவெளி, அதை ஒரு நொடி அப்படின்னு சொல்கிறாரு. அதே நாம் மெய்ஞானியான மகாவீரர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இதில் 6 பொருளில் புத்கலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த புத்கலம் அந்த ஜடப்பொருளில் பரமாணு அப்படிங்கிறது தான் ஆட்டம். அந்த பரமாணுவினுடைய ஒரு பரமாணு அடுத்த பரமாணுவை ட்ராவல் பண்ணிட்டோம். அந்தண்டை கொஞ்சம் அப்படி அந்தண்டை போச்சுன்னா அந்த இடைவெளி இருக்குல்ல, அதுதான் சமயம் அப்படின்னு சொல்கிறார். அந்த சமயம் அப்படிங்கிறது நொடியிலே பல மடங்கு சிறிய பகுதி. அந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒரு விஞ்ஞானத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மெய்ஞானி. அவ்வளோதான், விஞ்ஞானி தான் அவரும். ஆனால் மைக்ரோ லெவலில், நானோ லெவலில், இன்னும் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய அளவில் நமக்கு பகுத்து கொடுத்துருக்கிறார். அந்த ட்ராவலிங் டைம் தான் அந்த ஒரு பரமாணு அடுத்த பரமாணுவை கடந்து போகிறதில்ல. என்ன ஒரு பரமாணு என்னவாக இருக்கும், ஆகாயத்தில் ஒரு பிரதேசத்தை அது அமுக்கிக்கிட்டு இருக்கும், அடைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த பரமாணு அதை ட்ராவல் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து உள்ளே போய் அந்த பக்கம் வெளியில் வந்துருச்சுன்னா முழுவதுமாக, அந்த டைம் தான் சமயம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சமயம் பல சமயங்கள் சேர்ந்தது, பல லட்சம் பல கோடி சமயங்கள் சேர்ந்தது ஒரு நொடி அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ நொடியையும் பகுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனிடம் இருந்திருக்கிறது. அதை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார் மகாவீரர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி தான் கரெக்டாக சொல்ல போனால். ஏன்னா அவர் சீசியம் ஆட்டமே எடுத்துக்கல, அவர் அதை விட சிறிய ஒரு ஆட்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார். அதுதான் பரமாணு. அந்த பரமாணு ஆனால் அது தனியாக இருக்கிறதில்ல. என்ன செய்யுது, அதில் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. பல பரமாணுக்களை சேர்த்து கொள்ளுகிறது. அந்த மாதிரி பரமாணுக்களை சேர்த்துக்கிட்டே போனால் அது நீராகிறது, நெருப்பாகிறது, காற்றாகிறது, நிலமாகிறது. இந்த மாதிரி சேர்த்துக்கொண்டே வருகிறது. அந்த சேர்க்கிற ப்ராசஸை கூட கொஞ்சம் ஒரு 10 பரமாணு 20 பரமாணு ஒன்றுக்கு மேலே 2ஆக வந்துருச்சுனாலே அதை பிரதேசம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பேர் பிரதேசம். அந்த பிரதேசத்தில் நிறையா கூட்டு வந்துக்கிட்டே இருந்தால் தேசம் அப்படிம்பார். அதுக்கு மேலே அந்த தேசத்துக்கு அப்புறம் கந்தம், ஸ்கந்தம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய பரமாணு கூட்டமாக இருக்க வேண்டும். அந்த பரமாணு கூட்டம்லாம் எங்கே இருக்குது, ஆகாயத்தில் தான் இருக்குது. இந்த பரமாணு கூட்டத்தின் இயக்கம் அந்த சமயத்தின் அடிப்படையில் நடக்கின்றது. அப்போ இந்த இயக்கத்தை பிராகிருதத்திலேயோ நீங்கள் சமஸ்கிருதத்திலேயோ படித்தீங்கன்னா மாறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பரியாயம்.
அந்த இயக்கம், அந்த மாறுதலுக்கு ஒரு தொடர்பு உள்ள ஒரு அம்சம்தான் இந்த காலம். இந்த காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பரியாயம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா குணங்கள் என்றைக்குமே மாறப்போகிறதில்ல. காலம், அந்த காலம் தெரிவிக்கக்கூடியது அதனுடைய இயக்கம் தான். ஒவ்வொரு பொருளையும் இருக்கக்கூடிய பரியாயம் என்ன, அதை ஒரு குந்தகுந்தர் பிராகிருதத்தில் சொல்லுவார், பையை அப்படின்பார். அந்த மாதிரி பையை அப்படிங்கிறது அந்த அந்த பையையில் அந்த பருமானு எப்படி தன்னை மாற்றிக்கொள்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த மாற்றம் உள்ள பொருள்கள் உலகத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் சேர்த்தால் அதுக்கு ஒரு பேர். அதுலேயும் 6ஆக பிரிக்கிறார் அவர். அந்த மாதிரி பிரிக்கும்போது பெரிய பொருள், நுண்ணிய பொருள், மிகப்பெரிய பொருள், ஸ்தூல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொருள். இப்போ மலையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்தூல பொருள் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவார். அதே சமயத்தில் ரொம்ப மிக மிக சின்னியது, கண்ணுக்கு கூட தெரியாது, இந்த சிசிஎம் ஆட்டமை விட ரொம்ப சின்ன பொருள் அப்படின்னு சொன்னால் சூட்சும அப்படின்னு 6ஆக பகுத்து கொடுக்குறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தத்துவங்களை வைத்து கொண்டு தான் நாம் இயக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயக்கத்தின் வழியிலே நாம் செயலாற்ற வேண்டும். நீ என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சாதனையாக நமக்கு வழங்குவது முக்தி, மோட்சம்தான். என்னென்னா, இத்தனை இயக்கங்களையும் நீ தெரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் நீ இந்த இயக்கமே வேண்டான்னு கூட நிலைத்த தன்மைக்கு சென்று விடலாம். அதுதான் மோட்சம். நீ இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். இந்த பரமாணு கூட்டம் ஒன்றாக சேர்ந்து எப்படி பரியாயம் அப்படிங்கிற இயக்கம் நடந்து கொண்டு இருக்கிறதோ, இதை அந்த காலம் பார்த்து கொண்டிருக்கிறதா இல்லை காலம் இருக்கிறதா அப்படிங்கிற கவலையே இல்லை. ஆனால் அந்த காலத்தோடு தொடர்பு படுத்தி நாம் தெரிந்து கொள்கிறோம். இது ஆயுள் காலம், இன்னென்ன காலமாக நம்ம பருவ காலம்னு பிரிச்சுக்கிறோம். மழை காலம், கோடை காலம், இந்த மாதிரி நம்ம வகுக்கிறது மாதிரி நம்மளுடைய காலத்தையுமே நம்ம வகுத்து கொள்ளலாம். நம்ம குழந்தை பருவத்தில் இருந்தால் அந்த பருவம் அப்படிங்கிறது கூட ஒரு கால அளவீடு, காலத்தில் உள்ள ஒரு குறிய அளவீடு தான் அது. அப்போ நாம் குழந்தை பருவத்தில் இருக்குமா, வாலிப பருவத்தில் இருக்கணுமா, அந்த சமயத்தில் அந்த 84,400 நொடியில் என்ன மாதிரி இயக்கம் நம்ம வைத்திருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்வது தான் திட்டம். அப்போ காலத்தில் திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒன்று வந்ததுன்னா, அந்த நேரத்தில் உங்களுடைய பரியாயத்தில் நீ என்ன திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், அதில் டோட்டலாக முன்னுக்கு வர்றதுங்கிறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறார். ஆக இத்தனை 6 பொருள்களையும் நாம் 2 பொருளாக நாம் சேர்ந்திருக்கிறோம். அது ஒன்று ஆன்மா அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆன்மா தான் இத்தனை இயக்கங்களையும் இந்த காலத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கிறது அதுகிட்ட. அந்த புரிதல் தான் அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் கையை அசைக்கிறேன், காயை அசைக்கிறேன், உதட்ட அசைக்கிறேன், குரல் வருகிறது, இது எல்லாம் புத்காலம் தான் செய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆர்டர், எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்வை அந்த சேதனா அப்படிங்கக்கூடிய ஆன்மாவிடம் இருக்கிறது. அப்போ ஆன்மாவுக்கும் துடிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால், அந்த ஆன்மாவுக்கும் அதிர்வு இருக்கத்தானே செய்யும். அது இயங்கினால்தானே இந்த இயக்கத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ ஆன்மாவும் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதுவும் இந்த 86,400 சயின்ஸ் படி பார்த்தா அந்த சமய நேரத்திற்கு ஆன்மாவும் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ மிக குறைந்த காலமான அந்த ஆன்மா எப்போ பார்த்தாலும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அறிவை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால், சமய நேரத்தில் கூட ஒரு விஷயத்தை அது பார்க்க முடியும். சமய நேரத்தில் கூட அது தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும். அறிவை வளர்க்குறது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக மேலே இருக்கக்கூடிய திரையை விளக்கினாலே உங்கள் அறிவு வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதுதான் அவர் ஞானம் என்று சொல்கிறார். அந்த ஒவ்வொரு அதிர்விலையும் ஆன்மாவின் அதிர்வு உபயோகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சித்தாந்தம் சொல்லுகிறது. எந்த ஆன்மாவின் அதிர்வும் உபயோகமாக நம்ம படுத்துக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய அறிவு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நம்ம புத்கலம் என்ன மாதிரி பரியாயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வது தான் ஃபிலாசபியே. இதற்கு துணை புரிவது, இந்த இயக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள துணை புரிவது, ஒரு தொடர்போடு இருக்கக்கூடியது, ஒரு நிமித்தமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா காலம். அந்த காலங்கிறது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஆனால் காலங்கிற தொடர்பை வச்சு தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த 6 திரவியங்களுக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. அதே போல் சயின்ஸும் நமக்கு சொல்லக்கூடியது, எந்த ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால பரிமாணத்தை எடுத்துக்கொண்டு மற்ற பரிமாணங்கள் என்ன மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற சொல்கிறது தான் அறிவியல். ஆக நமக்கு சமயம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அடிப்படை. ஆனால்
பௌதீகத்தில் அறிவியலை பொறுத்த வரைக்கும் நொடிங்கிறது தான் பேஸ். அதுலேருந்து பல நொடிகள் தொகுக்கப்பட்டது காலம். அதே போல் சமயத்தில் பல சமயங்கள் சேர்ந்தது தான் அங்கேயும் காலம். ரெண்டுமே காலம்ங்கிற பேர் தான். அதுக்கு வேலைன்னு ஒன்று வச்சுருக்கோம், பொழுதுன்னு வச்சுருக்கோம். போது அப்போதுன்னு சொன்னால் அந்த பொழுதில் ஏதோ ஒரு நேரத்தை நாம் குறிக்கும்போது அதை போது அப்படிங்கிறோம், வேலைங்கிறோம், காலம்ங்கிறோம். இதெல்லாம் நாம் பகுத்தது தான். பருவம் அப்படிங்கிறோம். இதெல்லாம் காலத்தின் பாகுபாடுகள் தான். இது எல்லாமே இயக்கத்தில் நடப்பது, மாறுகையில் நடப்பது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பக்கம் தத்துவம், அந்த பக்கம் விஞ்ஞானம். இது ரெண்டும் ஒன்றாக்கி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தனித்தனியாக புரிந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். ஆக ஒரு சமயம் அப்படிங்கிறது நம்மளுடைய புத்கலத்திலையும் அதிர்வு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, அதில் இயக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு உதவியாக இருப்பது, நீங்கள் நிற்கிற இடத்துலையே அந்த அசைவை செய்யணும்னா தன்மம் உதவுகிறது, அது நிற்காமல் நகரணும்னா அதன்மம் உதவி செய்கிறது. இது எவ்வளோ நேரம் நடக்குது அப்படின்னு சொன்னால் காலத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம். காலம் எதையும் நவுத்துறதும் இல்லை, அசைக்கிறதும் இல்லை, அது அங்கே தான் இருக்குது. அதை வைத்து நாம் புரிந்து கொள்ளணும். அது நிமித்தமாக இருக்கிறது. அதுக்கு புத்கலமே தனக்கு உபாதாரணமாக இருக்குது, தானே தான் அதிர்வு ஏற்படுத்துகிறது. அதற்கு துணை செய்வது அந்த தன்மமும் அதன்மமும். இதை தான் இந்த பௌதிகத்தை தான் அவர் சொல்கிறார். அதுதான் மெட்டாஃபிசிக்ஸ். சாதாரண ஃபிசிக்ஸ்லேருந்து நொடியிலிருந்து அவர் சமயத்துக்கு வருகிறார். சமயத்திலேருந்து அந்த இயக்கங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான இயக்க முறைமை. அதுதான் பரியாயம். இந்த பரியாயத்தில் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆன்மாவும் துடித்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதற்கும் சமயம் தேவைப்படுகிறது. இந்த சமயத்தை அறியக்கூடிய ஆன்மாவையே சமயம் என்று தான் குந்தகுந்தர் சொல்கிறார். அதனால தான் ஒரு பாகூடமே எழுதியிருக்கார், சமய சாரம். இந்த சமயத்தின் தொடர்பு உண்டு, சேதனாப்படி நமக்கு செயல்படுவது ஆன்மா அப்படிங்கிறதான் அங்கே சொல்ல வருகிறார். ஆக சமயசாரம்ங்கிறதும் காலத்தை கூறுவது தான். அது ஆன்மாவினால் தான் உணர முடியும், மற்றதால் உணர முடியாது. அதனால் ஆன்மாவுக்கே சமயம்னு ஒரு பேரை வச்சுட்டார். அப்போ நாம் அறிவும் சமயம்னு சொல்லலாம், பொருளையும் சமயம் என்று சொல்லலாம், இயக்கத்தையும் சமயம் என்று சொல்லலாம். அப்போ எல்லா இயக்கத்திலையும் பொருள்களையும் நாம் புரிந்து கொள்ளுதலையும் சமயம்தான் எங்கேயுமே இருக்கிறது. இந்த சமயம் தாங்க நாங்கள் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நாம் புரிந்து கொள்கிறோமே, அதில் தான் நம்மளுடைய ஆற்றல் அடங்கி இருக்கிறது. நாம் அமர்ந்து இருக்க வேண்டுமானால், இல்லை எழுந்து செயல்பட வேண்டுமா, உழைக்க வேண்டுமா, எதற்காக உழைக்க வேண்டும், அதற்கான குறிக்கோள் என்ன, இத்தனையும் நாம் தெரிந்து திட்டமிட்டு வாழ்வதற்கு இந்த நேரமும் காலமும் பயன்படும் என்று சொல்லிக்கொண்டு இன்று என்னுடைய உரையை மறித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஐ வில் ஆன்சர். பௌதிகத்தில் கேட்டாலும் ஏதோ எனக்கு சொல்ல தெரியும். ஏன்னா இந்த நொடியெல்லாம் எங்கேருந்து வந்தது, இத்தனை இயக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்னு சொன்னால் பிக் பேங் தியரின்னு ஒன்று இருக்குது. அந்த பிக் பேங் தியரியிலேருந்து தான் இத்தனை இயக்கமும் வருது. அது திருப்பி பிளாக் ஹோலாக போயிடும். இதெல்லாம் அஸ்ட்ரானமி. இந்த அஸ்ட்ரானமியில் தான் வரும். இந்த சிசிலியம், இந்த அட்டாமிக்கு, இதெல்லாம் அதில் வரக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் இந்த லேட்டஸ்ட்டாக நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஐன்ஸ்டீன் சொல்ல தியரியோ இல்லை மற்றவங்களாம் சொன்னதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்தை அவர் பகுக்கலை ஒரு அளவுக்கு மேலே. இப்போல்லாம் ரொம்ப பகுத்து கொண்டே போகிறார்கள். ஒரு நாளைக்கு போகும்போது மகாவீரர் சொன்னது மாதிரி சமயத்துக்கும் போகலாம், இந்த அறிவியல் கண்டிப்பாக போகலாம். அந்த இடத்துக்கு நாம் போகிற வரைக்கும் நாம் மகாவீரர் வணங்கித்தானே ஆக வேண்டும். அவர் பெரிய மெய்ஞானி மட்டும் இல்லை, பெரிய விஞ்ஞானி தான். இந்த காலத்தையும் இந்த 6 பொருளையும் தொடர்பு பற்றி நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த வெளிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறார். இதில் இந்த இயக்கங்கள்லாம் எங்கே நடக்கும், ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தால் இயங்கும். இப்போ ஆன்மாவும் புத்கலமும் சேர்ந்திருந்தால் இயக்கம். இது ரெண்டும் இயங்குவதற்கு பயன்படுவது தன்மம் அதன்மம். இந்த 4மே சேர்ந்து இந்த இயக்கத்திற்கு ஒரு இடமளிப்பது ஆகாயம். இதெல்லாம் ஒன்றுக்கொன்று ரொம்ப தொடர்பாக இருக்குது. அது நிலையான பொருள். அந்த நிலையான பொருளுக்கு பேர் அஸ்தி. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று இடமளித்து ஒன்றாக இயங்குகிறது. அதுக்கு காயம், உடல்னு பேர். அதனால தான் இந்த 5 பொருளுக்கும் அஸ்தி காயம்னு பேர். இது மாதிரி எதோடையும் தொடர்புள்ள நீ என்னை வச்சு தெரிஞ்சுக்க, எனக்கு உடம்பு கிடையாதுன்னு சொல்கிறது அஸ்திகாயத்தில் இல்லாத காலம். அது அஸ்திகாயத்தில் சேராது. இந்த 6லையும் வித்தியாசம், எல்லாத்துலேயும் வித்தியாசத்தை காணக்கூடியது, அந்த இயக்கத்தை சொல்லக்கூடியது காலம். இது எல்லாமே அஸ்திகாயங்களாக இருக்கிறதுன்னு தான் சமயசாரமோ இல்லை பஞ்சாஸ்திகாயத்திலையோ நமக்கு குந்தகுந்தர் தெரிவிக்கிறார். அந்த மெய்யியலை நீங்கள் படிக்கணும்னா அறிவியலை படித்து தானே ஆகணும். அப்போ அறிவியலை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த மெட்டாஃபிசிக்ஸை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி நாம் வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே அடுத்த ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கலாம் என்று சொல்லி வணங்குகிறேன்.
நன்றி, வணக்கம்.